ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு கடந்த அதிமுக ஆட்சியில் பணப்பலன் வழங்காமல் போனதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகுதான் 1800 கோடி ரூபாய் அதற்கு நிதி ஒதுக்கி வழங்கினார்கள். இப்பொழுது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பான காலமாக இன்னும் அந்த பணப்பலன் வழங்காமல் இருக்கிறது. விரைவில் முதலமைச்சர் அவர்கள் நிதி வழங்க இருக்கிறார்கள். அது சமரச பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. ஊதிய ஒப்பந்தத்தை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கனவே அந்த 14வது ஊதிய ஒப்பந்தமே 3 ஆண்டுகளுக்குள் அதிமுக முடிக்காமல் விட்டுவிட்டு போனதை திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வருடைய வழிகாட்டுதல் பிடித்தால் பேச்சுவார்த்தை முடிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நான் இந்த கூட்டத்திலே சொன்னது போல சீர்குலைக்கப்பட்டிருந்த சம்பள விகிதம் அதிமுக ஆட்சியில் சீர்குலைக்கப்பட்டதை மீண்டும் தலைவர் கலைஞர் வழங்கியது போல பே மேட்ரிக்ஸ் முறையில் வழங்கி 5% சம்பள உயர்வும் வழங்கியிருக்கிறோம். இப்பொழுதுதான் அந்த பேச்சுவார்த்தை முடிந்து இன்னும் ஓராண்டு காலம் ஆகிறது. எனவே விரைவில் அடுத்த பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு அதற்காக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. விரைவில் துவங்கும். 125 மாத காலமா பென்ஷன் டீ வழங்கலன்னு சொல்றாங்க சார். அதாவது அவுட் சோர்சிங் எந்த விதத்தில் எடுக்கிறோங்கிறதுக்கு இப்போ நான் சொன்னது போல கூட்டத்தில் சொன்னது போல ஒடிசா மாநிலத்தில் 400 பேருந்துகள் தான் அந்த மாநிலத்தில் இயக்குறாங்க. ஆனால் அதில் இருக்கிறவங்க பூராவுமே தனியார் பேருந்து தனியார் கூட்டுநர் நடத்துனாங்க. நம்ம அப்படி செய்யலை. அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் சமீபத்தில் 685 பேர் பணிக்கு எடுக்கப்பட்டு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு அவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கப்பட்டது. அதற்கு முன்பாக இந்த வேலைவாய்ப்பு நடவடிக்கைகள் துவங்கி அது முடிவுறுகிற வரை அந்த இடைக்காலத்தில் அந்த பேருந்துகள் நின்று விடாமல் இருப்பதற்காக அவுட் சோர்சிங் முறையில் டிரைவர் கண்டக்டர் எடுத்தோம். ஏன்னா நிறைய ஓட்டுநர் நடத்துனர்கள் இப்பொழுது ஓய்வு பெறுகிறாங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் 58 வயது என்பதை 60 ஆக்கிய காரணத்தினால் அப்பொழுது ஓய்வு பெறாதவர்கள் இப்பொழுது தொடர்ந்து ஓய்வு பெறுகிறார்கள். எனவே அந்த இடத்தை நிரப்புவதற்கின்ற அந்த இடைக்கால அந்த காலத்திற்கு தான் அந்த அவுட் சோர்சிங் அப்படி நடத்திய காரணத்தினால் கடந்த கோடை விடுமுறையின் போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் எந்த சங்கடமும் இல்லாமல் இயங்கியது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு கூடுதல் வருமானமும் வந்தது. இப்பொழுது 685 பேர் பணிக்கு வந்த புதிதாக வேலைக்கு எடுக்கப்பட்டு பணிக்கு வந்த பிறகு அவுட் சோர்சிங்கில் வந்தவர்கள் விலக்கப்பட்டார்கள். அதே போல தான் மற்ற போக்குவரத்து கழகங்களும் புதிதாக வேலைக்கு ஆட்கள் எடுப்பதற்கான நடவடிக்கை துவங்கிவிட்டது. செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் அந்த பணிக்கான ஆள் இருக்கின்ற நடவடிக்கை நடைபெறும். அதுவரை இந்த அவுட் சோர்சிங் 125 மாத காலமாக பென்ஷன் டீயை வழங்கலன்னு சொல்கிறாங்க. அது நான் எப்போ வழங்க போகிறோம்? பல மாநிலங்களில் பென்ஷனே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் பென்ஷன் கொடுத்தார். பல மாநிலங்களில் பென்ஷனுக்கு ஒரே ஓரிரு மாதங்கள் தான் அந்த டிஏவே இருக்குது. அதையும் இப்பொழுது எல்லாம் நிறுத்திட்டாங்க. எல்லாமே அங்கே தற்காலிக பணியாளர் தான் எடுத்துருக்காங்க. நிரந்தர பணியாளர்கள் எங்கேயும் எடுக்கணும். நம்ம தமிழ்நாட்டில் தான் நிரந்தர பணியாளர் இப்பவும் எடுத்துருப்போம், அடுத்து எடுக்க போகிறோம். நம்ம முன்னோடியாக இருக்கோம். அதை தான் சொல்ல வரேன். கொஞ்சம் இந்த பென்ஷன் டிஏவும் தலைவர் பென்ஷன் கொடுத்தவரும் தலைவர் கலைஞர், பென்ஷன் டிஏ கொடுத்தவரும் தலைவர் கலைஞர். பென்ஷன் டிஏவை நிறுத்தியவர்கள் எடப்பாடி ஆட்சி. அவர்கள் நிறுத்திவிட்டு போனதை இப்பொழுது அவர்களே கொடுக்க வேண்டும் என்று அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடைப்பட்ட காலத்திற்கும் மொத்தமாக கொடுக்க வேண்டுமா இல்லையா என்று சிலர் நீதிமன்றத்திற்கு சென்ற காரணத்தினால் அது அந்த நீதிமன்ற நடவடிக்கையால் இருக்கிறது. ஆனால் அவர்களுக்கு அது வழங்க வேண்டும் என்பதிலே முதலமைச்சர் அவர்கள் நடவடிக்கை என்று சொல்லியிருக்கிறார்கள். வழங்குவதற்கு கலைஞரோட கனவு திட்டம் மினிப்பேருந்து சார். கலைஞரோட கனவு திட்டம் மினிப்பேருந்து. ஆனால் சுணக்கமாக இருக்குது, கிடப்பில் இருக்குது. அது கொஞ்சம் வரைமுறையை தளர்த்தனுங்கிறாங்க. 4 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர் மாற்றம். நேற்றைக்கு முன்தினம் சென்னையில் புதிய மினிப்பேருந்துகள் துவங்குவது குறித்து கருத்து கேட்பு கூட்டம் உள்துறை செயலாளர் தலைமையில் நடைபெற்றது. அப்போது பல்வேறு சங்கத்தினர் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நடவடிக்கையை மாண்புமிகு திராவிட மாடல் முதல்வர் இப்பொழுது ஆரம்பித்து சட்டமன்றத்திலும் அறிவித்து ஒரு புதிய வரைவு கொள்கை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கருத்து கேட்பு அடிப்படையில் இந்த வரைவு கொள்கையிலே சில மாற்றங்களை செய்து முதலமைச்சர் ஒப்புதல் பெறப்பட்டு புதிய கொள்கை அறிவிக்கப்பட்ட பிறகு புதிய வழித்தடங்களும் வரும். பழைய ஓட்டுகின்ற மினி பேருந்து உரிமையாளர்களுடைய கோரிக்கைகளும் சிலவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாட்டோட 2வது தலைநகரம் திருச்சிக்கு ஒரு கோட்டை இல்லாதனால ஒரு பாதிப்பை சந்திக்க போக்குவரத்து சொல்றாங்க. ஒரு ஏசி பஸ் இங்கே இயக்க முடியாது, கும்பகோணம் கோட்டத்தில் வரணும்னு சொல்றாங்க. அப்போ தனி கோட்டை திருச்சி கொண்டு வர நடவடிக்கை எடுக்குமா? ஏற்கனவே இருக்கின்ற கோட்டங்கள் 8 கோட்டங்கள். இதில் நிர்வாக சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று பொருளாதார சிக்கனம் செய்ய வேண்டும் என்று அதிகாரிகள் சொல்லுங்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை மக்களுக்கான சேவைத்துறை என்கிற முறையில் இருப்பவற்றை எவற்றையும் கலைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் இயங்கியிருக்கிறோம். இப்பொழுது இருக்கிற நிதி நிலையில் திருச்சி என்றாலும் கும்பகோணம் என்றாலும் ஒன்றுதான். திருச்சியிலும் அதற்கான அலுவலகங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கிறது. இதனால் அதுக்கு எந்த பாதிப்பும் இல்லை.
திருச்சிக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறது. எலக்ட்ரிக் பேருந்து சொன்னோம், இப்போ ப்ரைவேட்டில் கூட திருச்சியில் இருக்க பெங்களூர் வரைக்கும் எலக்ட்ரிக் பேருந்து கேட்குறாங்க. நம்ம மாநகரத்தில் கொண்டு வந்தால் அது ஆம்னி பேருந்துகள் இயக்குறாங்க. நமக்கு வந்து இப்போ 100 பேருந்துகள் எலக்ட்ரிக் பேருந்துகள் வாங்குவதற்கு டெண்டர் நடைமுறையில் இருக்கிறது. விரைவில் அந்த டெண்டர் முடிந்து அந்த 100 பேருந்துகள் வந்த பிறகு மீதி 400 பேருந்துகள் வாங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கணும். மொத்தம் 500 பேருந்துகள் வாங்கப்பட இருக்கிறது. மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் அப்பப்போ வழியில் பேருந்துகள் நிப்பாட்டுலாம் சமூக வலைதளத்தில் நம்ம நிறையா பார்க்குறோம். அதாவது 20,000 பேருந்துகள் நீங்கள் 20,000 பேருந்துகளில் வாரம் ஒரு நாள் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு பேருந்து ஒரு டயர் கண்டது பஞ்சர் ஆனதுங்கிற செய்தி தான் வந்துட்டு இருக்கு. அந்த செய்தியை தொடர்ந்து வலைதளத்தில் போடுவாங்க. என்னை பொறுத்தவரை நாம் சொந்த வாகனம் வைத்திருந்தாலும் நம்ம போகும்போது திடீரென்று ஒரு பஞ்சர் ஏற்படுவதோ ஒரு ரிப்பேர் ஏற்படுவதோ தவிர்க்க முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு இயந்திரம் வாகனம். அதனால் 20,000 பேருந்துகள் இருக்கிற இடத்துல தொடர்ந்து பராமரிப்பு பணி செய்யப்படுகிறது. அதை அந்த துறை சார்ந்த அலுவலர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து நாங்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறோம். பெரும் பிரச்சனை ஏற்படாமல் தான் சென்று கொண்டிருக்கிறோம். சென்னையில் பசங்க வந்து இப்போ அரசு பஸ்ல மோதிக்கிறாங்க. இது கூட முதல் சம்பவம் நடந்திருக்கு. தடுக்க நம்ம என்ன பண்ணலாம்? அது காவல்துறை எல்லாம் சேர்ந்து எடுக்கிற நடவடிக்கை எடுக்கப்படும். தமிழ்நாடு வந்து பல்வேறு இதில் வந்து வளர்ச்சியை சந்தித்தாலும் இப்போ வந்து தமிழ்நாடு வந்து விபத்தில் வந்து முதல் மாநிலங்கிறது வந்து ஒரு குறியீடு சொல்லியிருக்காங்க. அதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அது சாலை பாதுகாப்பு நடவடிக்கைகள் அத்தனையும் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் தலைமையிலே ஒரு கூட்டம் நடத்தி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சிறப்பான சாலைகள் இருக்கிற காரணத்தால் புதிய தொழில்நுட்பத்தோடு புதிய வாகனங்கள் வருகின்றன. அதிக வேகத்தில் இயங்குகின்ற இடத்தில் சில இடங்களில் விபத்து ஏற்படுகிறது. அவற்றை தடுப்பதற்கு முதலமைச்சர் அறிவுரை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.